பிரியமானவர்களே, இந்த விடுதலை இரவு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நாளிலும் உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணும்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக ஆண்டவர் மாற பண்ணுவார். நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த இரவு வேளையிலும் உங்கள் பெரிய பிரசன்னம் ஆண்டவரே, இந்த வீடுகளில் பார்க்குற நிகழ்ச்சி பார்க்குற அந்த ஒரு வீடுகளுக்குள்ளே உங்கள் பெரிய பிரசன்னம் கடந்து வரட்டோப்பா. மனுஷ அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் பெரிய பிரசன்னம் ஆண்டவரே கடந்து வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோப்பா. எல்லா கட்டிலிருந்தும் அவர்களுக்கு நீர் விடுதலை தாரோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காக பிரசங்கம் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அற்புதமான தேவனுடைய ஒரு வார்த்தையை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலும் கூட வேதனையோடு இளைப்பாறுதல் இல்லாமல் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். துக்கத்தோடு கூட ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு கூட வேதனை, ஏதோ ஒரு வேதனை துக்கம் உன்னை நெருக்கி ஏன் வாழணும் என்று சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை நடுவில் இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தம்மிடத்திலே அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரொம்ப அற்புதமான ஒரு அழைப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத இந்த வேத பகுதியில் வாசிக்கலாம். எவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர். இன்றைக்கு நீ எந்த ஜாதி, மதம், இனம் எதை சேர்ந்தவளாய் நீ இருக்கலாம், யாராய் இருக்கலாம், நீ யாராய் இருந்தாலும் இந்த இரவு வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தன்னிடத்தில் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன் அன்போடு அழைக்கிறார். இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் வா. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதல், உலகம் தரக்கூடாத ஒரு இளைப்பாறுதலினால ஆண்டவர் உன்னை நிரப்பி ஆசிர்வதிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உன்னை ஆவியானவர் அன்போடு கூட அழைக்கிறார். வா என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு கூட உன்னை தம்மிடத்தில் அழைக்கிறார். அப்போ இயேசு உன்னை அதிகமாய் நேசிக்கிறபடினால வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அன்பான தெய்வன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் அவர் மனிதனாக பூமியில் மனு உருக்கொண்டு ஒரு மனிதனாக அவர் பூமியில் அவர் இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படி இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் மனிதனாக ஆண்டவர் இறங்கி வந்தார். காரணம், உன் ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் மாற்றி உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் 33.5 ஆண்டு காலம் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதிலே 30 ஆண்டுகள் ஆண்டவர் பாருங்க மரியாள் யோசேப்பு என்கிற அந்த குடும்பத்திலே அவர் தலைமகனாய் கீழ்ப்படிந்து 30 வருடம் தன்னுடைய வீட்டோடு கூட தன்னுடைய தாய்க்கு நல்ல ஒரு மகனாய் கீழ்ப்படிதல் உள்ளவராய் அவர் ஜீவித்தார் என்று வேதம் அவருடைய வாழ்க்கை குறித்து
குறித்து வேதம் சொல்லுகிறது. 30 வயதில் இயேசு ஞானஸ்தானம் பெற்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலர் 10:38 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம். வேதம் ரொம்ப அருமையாக அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து வேதம் ரொம்ப அருமையாய் நமக்கு போதிக்கிறத வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் 10:38 பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் பாருங்க நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி வேதம் ரொம்ப அற்புதமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை குறித்து சொல்லுகிறது. தேவன் பரிசுத்த ஆவியினால இயேசுவை அபிஷேகம் பண்ணினதுனால அவர் நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்யும்படி உன்னோடு கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். உன்னோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை நன்மையாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். வேதம் அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். மத்தேயு 8வது அதிகாரத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசு உடனே தன் கரத்தை எடுத்து அந்த குஷ்டரோகி மேல் வைத்து, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனுக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த யோவான் என்கிற ஆண்டவருடைய சீஷன் தன் புஸ்தகத்தில் எழுதுகிறார், இயேசு செய்த அற்புதங்களை எழுதினால் எழுதப்படும் புஸ்தகம் கொள்ளாது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவ்வளவு அற்புதம் அடையாளங்களை அவர் ஜனங்களுக்கு செய்தார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஒளிபரப்புகிறோம். ஏதோ ஒரு அற்புதம் உனக்கு தேவைப்படலாம். ஆனால் இயேசு அற்புதம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர். வாழ்க்கையில் வேலையில், குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் சுற்றி தெரிந்தாராம். பாருங்கள், இன்றைக்கு அதே இயேசு வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர். உன் வாழ்க்கையில் நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை செய்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கு ஒருவேளை அந்த இரவு வேளையில் பிசாசினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை வேதனைக்குள்ள துக்கத்துக்குள்ளே காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு இரவு வேளையில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசினுடைய வல்லமைகளை அழித்து இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். பாருங்கள், 3.5 ஆண்டு காலம் இயேசு நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை செய்கிறவராய் ஆண்டவர் சுற்றி தெரிந்தாராம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய அற்புதத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 38 வருஷம் பெதஸ்தா என்கிற அந்த குளத்தண்டையில் நடக்க முடியாம முடவனாக முடங்கி போய் கிடந்த ஒரு முடவனை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அருமையாய் போதிக்கிறது. 38 வருஷம் பெதஸ்தா என்கிற குளத்தண்டையில் நடக்க முடியாம பாருங்க, அவன் அப்படி முடங்கி போய் 38 வருஷம் கடந்தானா. நான் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு யாருமே இல்லை. காரணம், அவனை சுகமாக்க அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவனை தேடி போய் அந்த முடவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு அவனிடத்தில் கேட்கிறார். அவன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி தன் அவல நிலையை குறித்து அவன் சொல்லுகிறான். இயேசு உடனே தன் வாயை திறந்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அப்படி சொன்ன மாத்திரத்திலே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். தேடி வந்து அற்புதம் செய்த ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை வீட்டுக்குள்ளே நீ முடங்கி போய் வேதனையோடு கிடக்கலாம். எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வேதனையோடு இருக்கலாம். உனக்கு நன்மை செய்ய இயேசு உண்டு, உனக்கு விடுதலை கொடுக்க இயேசு உண்டு. அவர் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். 3.5 ஆண்டு காலம் அவர்
பரிசுத்தாவினால் நிரம்பி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து சுற்றி தெரிந்தார். அந்த இயேசு பாருங்க 3.5 ஆண்டு காலம் ஊழியம் நிறைவேறின பொழுது வேதம் சொல்லுகிறது, சிலுவை மரணத்திற்கு இயேசுவே தன்னை ஒப்பு கொடுத்து மரிப்பதற்காக இயேசு கடந்து போனார். காரணம், அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு ஏன் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், அவருடைய பாடுகள் மரணத்தை குறித்து இயேசு பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஏசாயா என்கிற தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிற எவ்விதமாய் இயேசு மரிப்பார், அவர் எவ்விதமாய் சிலுவையில் கொடூர மரணத்தை மரிப்பார், ஏன் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தை அவர் சுமந்து எல்லாருக்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி இயேசுவின் பிறப்பு மரணத்தை குறித்து இயேசு பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்த தீர்க்க தரிசன ஆகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆகமத்தின் நிறைவேறுதலாகத்தான் இந்த பூமிக்கு அவர் மனிதனாக கடந்து வந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அண்ணா காய்பா என்கிற அந்த பிரதான ஆசாரியர்களால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இயேசுவை தேடிக் கொண்டு வந்தார்கள். யூதர்கள் பார்க்கிறதற்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு யார் இயேசு என்று தெரியவில்லை. அந்த போர் சேவகர்கள் முன்ன பின்ன இயேசுவை பார்த்ததில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி முடித்து இயேசு வெளியே வந்த பொழுது இயேசுவே அந்த போர்ச்சேவர் இடத்துல போய் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் சொன்ன பொழுது இயேசு சொன்னார், நான் தான் அவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை மரணத்திற்கு இயேசு ஒப்பு கொடுக்கிறார். காரணம், இயேசு வாழ்ந்த பொழுது வேதத்தில் யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூலில் இயேசு சொல்லி இருக்கிறார், என் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆகவே இயேசுவே தன்னுடைய ஜீவனை அவர் சிலுவையில் அறைவதற்காக தன்னையே இயேசு ஒப்பு கொடுத்தார். காரணம், தீர்க்க தரிசிகளின் ஆகமத்திலே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி ஏசாயா 53 என்கிற அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பையும் வேதனையான மரணத்தையும் குறித்து அவர் சொல்லுகிறத அந்த ஏசாயா 53 வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ரொம்ப அருமையாக அவர் சொல்லுகிறத இந்த ஏசாயா நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்க, அந்த ஏசாயா என்ன எழுதியிருக்கிறார், வேதத்தில் ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான புஸ்தகம், இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனமான அதிகாரம். பாருங்க, அதில் அவர் எழுதுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பாருங்க, அந்த தீர்க்கதரிசி ரொம்ப பாரத்தோடு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நாங்கள் சொல்கிறத விசுவாசிக்கிறவன் யார்? என்ன, விசுவாசிக்கிறவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுவான். விசுவாசிக்கிறவனுக்கு விடுதலை உண்டாகும், விசுவாசிக்கிறவனுக்கு நன்மை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்போ இப்படி ஆரம்பிக்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பாருங்க, எதை நாம் விசுவாசிக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கத்தக்க, பாருங்க வேதம் சொல்லுகிறது, பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, இது யாரை குறித்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் வேதனையை குறித்து சொல்லுகிறார். அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது இவர்தான் இயேசு என்று சொல்லக்கூடிய எந்த அழகும் அவரிடத்துல இல்லை. காரணம், பிலாத்து அரண்மனையிலே இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டது. 40க்கு 1 குறைய 39 அடிகளால் சவுக்கால் அவருடைய முதுகு உழுது நிலம் போல கிழிக்கப்பட்டது. பாருங்க, அந்த ரோமர்களுடைய முறைமையின்படி கொடுமையான தண்டனைகள் அந்த கொலை குற்றவாளிகள் மீதி மற்ற குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனை கொடுப்பார்கள். அப்படி அவர்கள் கொடூர அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது ரோமர்களுடைய வழக்கம். அப்படி அந்த கொடூரமான குற்றம் செய்தவர்களுக்கு சவுக்கடி, அந்த சவுக்கு எப்படி இருக்குமா, அந்த சவுக்கிலே 5
பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு பிரிவிலும் எலும்பு துண்டு, ஈயக்குண்டு அப்படி கட்டி வைத்திருப்பாங்க. ஒரு முறை அது சரீரத்தில் அடித்து அதை எடுக்கும் பொழுது 5 இடத்துல அது சதைகளை பீத்து கொண்டு வெளியே வருமா. இயேசுவின் சரீரம் 40க்கு 1 குறைய 39 அடிகளால் பாருங்க கிழிக்கப்பட்டது. அவருடைய தலையிலே 7 அடி நீளமுள்ள விஷமுற்களால் அந்த கோலால அவருடைய அந்த தலையில முள்முடி சூடி கோலால ஓங்கி அடித்து அவரை பரியாசம் பண்ணி துப்பினார்கள். அவர் அவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டார். அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது வேதம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். பாருங்க, பிதாவினால கைவிடப்பட்டு, அவர் எல்லா மனிதர்களால் கைவிடப்பட்டு, நன்மை செய்தவர்களால் கைவிடப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. தனிமையாக அவமானப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாரமான சிலுவையை தன் தோள் மேலே வைத்து கொண்டு எருசலேம் வீதி எங்கிலும் தள்ளாடினவராய் தவித்தவராய் அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தனித்தவராய், யாரும் அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருவேளை நீயும் கூட குடும்பத்தில் அசட்டை பண்ணப்பட்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்ற சூழ்நிலைக்குள்ளே இருக்கலாம். உன் வேதனை இயேசு புரிந்து கொள்ளுவார். காரணம், அவர் அந்த பாடுகளின் வழியாக கடந்து போனார். அந்த அசட்டை பண்ணுகிறதுனுடைய வேதனை அவருக்கு தெரியும். கைவிடப்பட்டவனுடைய வேதனை அவருக்கு தெரியும். அவர் எவ்வளோ பேருக்கு நன்மைகள் செய்தார். ஆனால் எல்லாரும் அவரை சிலுவையில் கைவிட்டாங்க. யாரும் அவருக்கு இல்லை. அந்த பாடுகளை அவர் தனியே சகித்தார். இன்றைக்கு ஒருவேளை கஷ்டங்களை தனியே நீ சகித்து கொண்டு இருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். உன் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, எதற்காக இயேசு அவ்வளோ பாடுபட்டாராம் வேதம் சொல்லுகிறது. அந்த ஏசாயா 53:4 இந்த பக்தன் சொல்லுகிறான், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. அவர் பாவம் செய்யலையாம், அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. நம்முடைய பாவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தாராம். பாருங்க, அவர் சொல்றார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்மெல்லாம் இப்படி நினைத்தோமா? அவர் பாவம் செய்து அவர் தண்டனை அனுபவித்து பிதாவினால் கைவிடப்பட்டு இவ்வளவு பாடுகளை சகிக்கிறார் என்று சொல்லி இல்லை. அதற்கான காரணத்தை வேதம் சொல்லுகிறது. 5-6 அந்த 2 வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். பாருங்க, வேதம் சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இதை பார்க்கிற அன்பு சகோதரனே, ஏன் அவர் அவ்வளோ பாடுபட்டார்? உன் பாவத்து நிமித்தம், உன் அக்கிரமத்து நிமித்தம், உன் அக்கிரமத்தை உன் பாவத்தை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் பரிசுத்த பிதாவினால் கைவிடப்பட்டு சிலுவையில் பரலோக தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து தனிமையாய் அவர் வேதனையை அனுபவித்தார். காரணம், உன் பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். உன் மீறுதல்களை அவர் சிலுவையில் சுமந்தார். உன் துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, பாவத்தினால மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? சமாதானத்தை இழந்து வேதனை இழந்து அந்த ஆத்துமா சமாதானத்தை இழந்து தவிக்கும். பாவம் செய்கிறவனுக்கு துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்போ பாவம் செய்த ஆத்துமா இளைப்பாறுதலை இழந்து குற்ற மனசாட்சினால வேதனைப்பட்டு அழுது, ஐயோ என் வாழ்க்கை இழந்துட்டேனேன்னு சமாதானம் இல்லாமல் அந்த ஆத்துமா தவித்து கொண்டிருக்குமா? அப்போ அந்த வேதனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டாராம். வேதம் சொல்லுது, அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இன்றைக்கு உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக, உன் வியாதிகளை அவர் மாற்றும்படியாக உனக்காக அவர் சிலுவையில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். உனக்காக அவர் அந்த பார சிலுவையில் கொல்கோதா மலையில் 6 மணி நேரம் 2 கைகளிலும் ஆணிகள் 2 கால்களிலும் ஆணிகள் தலையில் முள்முடி 6 மணி நேரம் வேதனையோடு கூட சிலுவையில் அந்த இரத்தத்தை சிந்தி அவர் 6 மணி நேரம் வேதனையோடு கூட அவர் அந்த இரத்தத்தை சிந்தினதற்கு காரணம் நீதான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பாவ மன்னிப்பை
பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு வர வேண்டும். உன் சாபம் மாறி உன் குடும்பத்தில் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். உன் வியாதி மாறணும். உன் கட்டுகள் உடைக்கப்படணும். சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாயே, வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகணும்னு சொல்லி உனக்கு பதிலாக பரிகார பலியாக, உனக்கு பதிலாக நீ தான் அடிக்கப்பட வேண்டும், நீ தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் உனக்கு பரிகாரமாய், உனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அதைத்தான் வேதம் ரோமர் 5வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாராம். இயேசுவின் சிலுவை மரணம் எதை குறிக்கிறது? இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் பாவத்தை மன்னித்து உன் சாபத்தை மாற்றி உன்னை பரலோக வாழ்க்கையை உனக்கு தர விரும்புகிறார். உன் நோய்களை அவர் குணப்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 6வது அந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். 7வது வசனம் சொல்லுகிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சிலுவையில் அவர் வாயே திறக்கவில்லையாம். அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உன் மேலே வைத்த அன்பு, உன் குடும்பத்தின் மேலே வைத்த அன்பு, நீ வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பாவத்தின் வல்லமையில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து, உன் சாபத்தில் இருந்து உன்னை விடுதலை செய்யும்படியாக, உன் துக்கத்தை எல்லாம் மாற்றும்படியாக இயேசு உனக்காக சிலுவையில் வேதனையான ஒரு முறையில் மரித்து 6 மணி நேரம் ரத்தத்தெல்லாம் சிந்தி இயேசு சிலுவையில் மரித்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு போர்ச்சேவகன் ஈட்டியால் அவருடைய விழாவை ஓங்கி குத்தினான். அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவருடைய சரீரத்தை எடுத்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அரிமேத்தனே ஊரானாகிய யோசேப் என்கிற மனிதன் வாங்கின புது கல்லறைக்குள்ள இயேசுவின் சரீரத்தை அந்த கல்லறைக்குள்ள கொண்டு வந்து வைத்து ஒரு பெரிய கல்லால் அந்த கல்லறையை மூடி வைத்தார்களாம். ஆனால் வேதம் ஒரு பெரிய நற்செய்தியை நமக்கு சொல்லுகிறது. 4 ஆகமங்களிலும் அந்த நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த வாரத்தின் முதலாவது நாள், அந்த வாரத்தின் முதலாவது நாள் விடிந்து வருகையில் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அந்த என்ன பண்ணுவாங்க, சில ஸ்திரீகள் கந்த வர்க்கங்கள் ஆயத்தப்படுத்தி மரித்த சரீரத்துக்கு பூசுவாங்க. அப்படி இயேசுவை நேசித்த சில ஸ்திரீகள் தங்கள் ஆயத்தம் படுத்தின அந்த கந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு மரித்த இயேசுவின் சரீரத்திற்கு பூசும்படி கல்லறைக்குள் அவங்க கடந்து போன பொழுது, அந்த கல்லறையில் வெளியே மூடி வைத்திருந்த பெரிய கல், யூதர்களுடைய கல்லறை ஒரு குகை போல இருக்கும், அந்த கல்லறையின் கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. உள்ளே போய் பார்க்கிறாங்க, இயேசுவின் சரீரத்தை அங்கே காணோம். பாருங்க, தேவ தூதர்கள் அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆச்சரியம். அவங்க சொல்றாங்க, தேவ தூதர்கள் இந்த ஸ்திரீகளை பார்த்து, உயிரோடு எழுந்தவரை நீங்க மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற ஒரு பெரிய நற்செய்தியை அவர்கள் சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்து உயிரோடு கூட அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இந்த வேதம் அதற்கு சாட்சி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாளளவும் தன் சீஷர்களுக்கு தரிசனமாகி தெளிவான திருஷ்டாந்தங்களாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தாராம். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அது இயேசுவினுடைய கல்லறை. பாருங்க, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான். மத்தேயு பாருங்க 11வது அதிகாரம் அந்த 28வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, பாவத்தினால, வியாதினால, துக்கத்தினால இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். உனக்காக கசையடிப்பட்டேன், உனக்காக என் சரீரம் கிழிக்கப்பட்டது, உனக்காக நான் முள்முடி சூடினேன், உனக்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன், உனக்காக நான் அசட்டை பண்ணப்பட்டேன். உன் பாவத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டேன், உன் சாபத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டேன், உன் வியாதிகளை என்மேல் ஏற்றுக்கொண்டேன். நீ அந்த பாவத்தை சுமக்க வேண்டியதல்ல,
நீ அந்த சாபத்தை சுமக்க வேண்டியதல்ல. ஏசாயா சொல்லுகிறான், ஏசாயா 53:1 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இந்த நற்செய்தியை நீ விசுவாசித்தால் போதும், உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். இயேசு இன்றைக்கு உன்னை அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது இயேசுவினுடைய வார்த்தை. இன்றைக்கி வேதனையோடு வாழ்வதை விட சாவது மேல்னு வருத்தப்பட்டு, ஏதோ ஒரு வருத்தம், ஒருவேளை பாவத்தை விட முடியலைன்னு வருத்தமாக இருக்கலாம், வியாதியினால் வருத்தமாக இருக்கலாம், பிசாசின் படியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், விடுதலை இல்லை, ஏதோ ஒரு வருத்தம். நீ எந்த வருத்தத்தில் இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு 2 கரத்தையும் விரித்து உன் அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வா, நான் இன்றைக்கு உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவேன், சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவேன். உன் கட்டுகளை உடைத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற பண்ணுவேன். இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். இந்த இரவு வேளையில் என்னுடைய துக்கத்தை யாருமே பார்க்கல, என் வேதனை யாருமே பார்க்கலன்னு கண்ணீரோடு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, உன் வேதனையை நான் பார்க்கிறேன், நீ எங்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு வாக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கு நீ என்ன பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம், என்ன போராட்டத்துக்குள்ளே இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், கடன் பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம், எந்த போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் இயேசு சொல்கிறாரு, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற, உன் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உன் வீட்டுக்குள்ளே நீ உணர்ற, ஆண்டவருடைய அன்பை உணர்ற, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத இயேசு உன்னை தேடி வந்து வார்த்தையை கொடுத்த உன் ஆண்டவர் தேற்றுகிறார். ஓ க்ளோரி! இந்த வார்த்தைகள் உனக்கு தேனிட்ட ஒரு பணியாரம் போல் இருக்கிறது. காரணம், நீ வேதனைக்குள்ளே தள்ளப்பட்டு காயப்பட்டு வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு ஆவியானவர் பேசுகிறார். உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறேன். உன் வீட்டுக்குள்ளே என் பிரசன்னம் வியாபித்து வந்திருக்கிறது. உன் கட்டுகளை அறுக்க விரும்புகிறேன். நான் வாழ்வதை விட சாவது மேல் நினைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற, வேதனையை சுமக்கிற, ஆனால் நீ சுமக்க வேண்டாம், என்கிட்ட வா. உனக்காக பாவ பாரத்தை நான் சுமந்தேன், உன் துக்கத்தை நான் சிலுவையில் சுமந்தேன், உனக்கு நான் விடுதலை தர விரும்புகிறேன், என்னிடத்துல வான்னு ஆண்டவர் உன் அன்போடு அழைக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவின் இடத்துல வா. வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால உன் கவலைகளை ஆண்டவர் மேலே வைத்து விடு. இன்னைக்கு என்ன காரியங்கள் உனக்கு கவலைகளை ஏற்படுத்துகிறது? உன் கணவர், ஒருவேளை உன் கணவருடைய காரியம் உனக்கு கவலை ஏற்படுத்துகிறதா? கடன் பிரச்சனைகள் உனக்கு கவலை ஏற்படுத்துகிறதா? வியாதி உனக்கு கவலை ஏற்படுத்துகிறதா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில், நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி உங்கள் வருத்தங்கள் எல்லாம் மாறும், உங்கள் வியாதிகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, அந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. வேதனை ஆண்டவரே, எவ்வளோ வருத்தம், எவ்வளோ துக்கம் ஆண்டவரே, எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே. வாழ்வதை விட சாவது மேல் சொல்லி அவங்க இருதயம் கசப்பினால, வேதனையினால நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, என்னிடத்துல வா. இந்த சிலுவை சுமந்த இயேசு, 2 கரத்திலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசு, 2 கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு உனக்கு முன்னால் பிரத்யட்சமாக வந்து நிற்கிறாங்க. உனக்காக உன் பாவத்தை நான் சுமந்தேன், உன் வியாதிகளை நான் சிலுவையில் சுமந்தேன், உன் துக்கத்தை நான் சுமந்தேன், உன் கஷ்டத்தை நான் சுமக்க மாட்டேனா? நான் உன்னை விசாரிக்கிறவரானபடினால உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. இந்த இரவு நேரத்தில் பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவ பாரத்தை சுமந்து ஐயோ, என்னால் அந்த பாவத்திலிருந்து
வெளிவர முடியலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு அந்த இருளுக்குள்ளே அந்த பாவ பாரம் அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாவ பாரம் அவங்கள கொன்று கொண்டு இருக்கிறது. இந்த பாவ பாரம் அவங்கள நடத்தி கொண்டு இருக்கிறது. உன்னை பார்த்து அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு இந்த பாவ பாரத்தை சுமந்து அந்த பாவ பாரத்தில் இருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிற என் மகனே, என்னிடத்துல வா, நான் உன் பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உனக்கு விடுதலை செய்து உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படிப்பட்ட பாவத்தினால பிடிக்கப்பட்டு பாவத்தின் வல்லமையினால மூழ்கடிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, குடியனால விட முடியலை, இந்த வேசித்தன பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இந்த சிகரெட் அந்த புகைக்கிற இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, ஏதோ ஒரு பழக்கத்தினால பாதிக்கப்பட்டு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி நன்றி. ஆண்டவர் சொல்கிறாங்க, ரட்சிக்கக்கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை. அன்றுடைய பலத்த கரம் வாழ்க்கையில் நீட்டப்படுகிறது. பாவத்தின் வேர்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. உனக்கு விடுதலை, இன்றைக்கு உனக்கு விடுதலை செய்கிற ஆவியாண்டு வல்லமை உன் மேலே இறங்குகிறது. இனி குடிக்கணுங்கிற அந்த 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 இருதயம், அந்த அசுத்தமான இருதயம் மாற்றப்பட்டு உனக்கு நவமான இருதயம் கொடுக்கப்படுகிறது. இனி பாவம் செய்யணும் என்கிற விருப்பமே உனக்கு வராது. அப்படிப்பட்ட விடுதலை செய்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் உன் மேலே இறங்குகிறது. உன் மேலே இறங்குகிறது மகளே, உன் மேலே இறங்குகிறது மகனே, உன் மேலே இறங்குகிறது. ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் வியாதி வேதனையினால அந்த பாரத்தை சுமந்து ஐயோ பயம், ஐயோ வேதனை, ஐயோ துக்கம், அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு இந்த இளைப்பாறுதலை இழந்து வாழ்வதை விட சாவது மேல் சொல்லி பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கிற ஏசாயா 53 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீ சுகமாகிற. இந்த இரவு நேரத்தில் அந்த அந்த வியாதி என்கிற பாரத்தை சுமந்து வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன் மேலே ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் இந்த இரவு நேரத்தில் வைக்கப்படுகிறது. அந்த தழும்புகளால் நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற, அந்த தழும்புகளால் நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற, அந்த தழும்புகளால் நீ ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது எல்லாமே இன்றைக்கு ஒரு விடுதலையின் வல்லமை உன் மேலே இறங்கி ஒரு பெரிய விடுதலை. வியாதிகள் எல்லாம் மாறுகிறது. உன் சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக்கொள்ளு. பரிசுத்த ஆவியாண்டு வல்லமை உன் சரீரத்தில் இறங்கும். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். உன்னுடைய சரீரத்தை கெடுக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமை, வியாதியின் வல்லமைகளை இன்றைக்கு ஆண்டவர் கெடுத்து அந்த சரீரத்தில் வேதனைப்படுத்தி மரணத்திற்கு எதுவாக இருக்கிற உபாதையின் கட்டுகள் அவிழ்க்கும்படியாக உன் சரீரத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு வேளையில் இறங்கி வருகிறார். உனக்கு ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு நேரத்தில் உண்டாகிறது. மாத்திரமல்ல, பிசாசின் பிடியினால பாதிக்கப்பட்டு ஐயோ எனக்கு தூக்கம் வரலை, ஐயோ எனக்கு யாரோ பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்க, என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாயிட்டு, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதனை என்று சொல்லி பயந்து போய் பிசாசின் பிடியினால வேதனைப்பட்டு இருக்கலாம். இந்த வேதம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படி ஆண்டவராகிய தேவகுமாரன் இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்டு சாத்தானை அந்த சிலுவையில் அவர் வேதம் சொல்லுகிறது, அவன் வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கும். இன்றைக்கு ஒருவேளை மற்றவங்க பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்க, நீ பயந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவினுடைய இரத்தம் உன் சரீரத்தில் இறங்கி எல்லா பில்லி சூனிய வல்லமை, மந்திர வல்லமைகள் உன்னை விட்டு அழிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியாண்டு வல்லமை இறங்கி வருகிறது. பிசாசு வெள்ளம் போல வரலாம், ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு கொடியேற்றி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள், பிசாசின் போராட்டம் தூங்க முடியலை, என் பிள்ளைகளுக்கு தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, யாரோ எனக்கு பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க பயப்படுறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியானவர் அந்த பயத்தின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு அந்த பயத்தை அந்த சுமந்து வேதனையோடு இருக்கிற நீ என்கிட்ட வா,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுங்க. இந்த பயத்தை எல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்கள் தழும்புகளால் நல்ல சுகம் கொடுங்க. பிசாசின் வல்லமை அழிக்கப்படட்டும். யாரெல்லாம் கடன் பிரச்சனை நிமித்தம், ஒரு தேவைகள் நிமித்தம், ஒரு குழந்தை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வேலை இல்லை, ஒரு தேவைகள் நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே. வேலை இல்லாததுனால, குழந்தை இல்லாததுனால, கடன் பிரச்சனை தீர்வதற்கு வழி இல்லாததுனால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க என்ன காரியத்தை குறித்து ஜபித்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க இளைப்பாறுதலை கெடுக்கிறது. அதெல்லாம் மாற்றி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம், அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானத்தை அவங்க உள்ளத்தில் தாங்க ஆண்டவரே. எவ்வளோ நாட்கள் சமாதானமே இல்லாமல், இரவு தூக்கமே இல்லை, வேதனைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த சமாதானத்தை தாங்க. அவங்க பயத்தை மாற்றுங்க, அவங்க துக்கத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இயற்கைக்கு மேற்பட்ட உங்கள் சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க, சுகம் கொடுங்கப்பா. அவங்க இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றி போடுங்க. நீங்கள் அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்கள் இளைப்பாறுதலுக்கு எடுத்த அந்த வல்லமைகளை அழித்து உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் ஒரு நதியை போல புரண்டு வரும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.